அன்புக்கினியவர்களே, துன்ப வேளையில் இறைவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் என்பது இன்றைய நற்செய்தியின் கருப்பொருளாகும். ஒரு நம்பிக்கையாளன் பவுலடியார் கூறுவது போல, வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழுகிறார் என்பதை அவன் முறைமைப்படுத்த வேண்டும். அப்படி சொல்லக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லுகிற பொழுது, நம்முடைய நினைவு, சொல், செயல் இவை அனைத்தும் கிறிஸ்துவின் வாசனை மிக்கதாக இருக்க வேண்டும். அந்த மனம் வீசுகிற பொழுதுதான் பிறருக்கு அமைதியையும் புது வாழ்வையும் புத்துணர்வையும் நம்மால் கொடுக்க முடியும். ஆகவேதான் கிறிஸ்து இப்படியாக கூறுகிறார், எனக்கு நீங்கள் சாட்சிகள் என்று. நாம் சாட்சி மிக்கவர்களாக வாழ அவருடைய வாசனையை பெற்றிருக்க வேண்டும். என் பெயரின் பொருட்டு துன்பப்படுபவர்கள் நீங்கள்தான் என்று ஆண்டவர் சுட்டிக்காட்டுகிறார். பலரின் மீட்புக்கு ஈடாக தன் உயிரை இவர்களுக்கு கொடுத்தார். இப்படி அதற்கு துன்பம், துயரம், தொல்லைகளை அனுபவித்தார். இந்த அனுபவித்தலின் ஒரு மாபெரும் கொடையாகத்தான் தன் உயிரையே நமக்காக கொடுத்திருக்கிறார். இப்படி கிறிஸ்துவாக நான் வாழ வேண்டும், கிறிஸ்துவின் சாட்சியமாக நான் மாற வேண்டும், நானே கிறிஸ்துவாக அவருடைய சாயல் என்று நம்புகிற நாம் சாயலுக்கு மிகுந்த குணமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இந்த திரு அவையில் கிறிஸ்துவின் பண்பாளனாக நாம் இருக்கிற பொழுது, அவருடைய பண்பு நலன்களை கொண்டு நாம் வாழுகிற பொழுது அவர்களுக்கு சாட்சியாய் நாம் இருப்போம். அவர் வகுத்த வழியிலே நாம் செல்லுகிற பொழுது, அவர் வழியிலே நாம் தொடர்ந்து நடக்கிற பொழுது நமக்கு என்றும் எப்பொழுதும் நலமான வாழ்வு உண்டு என்பதை இங்கு அவர் நமக்கு அவசியப்படுத்தி காட்டுகிறார். அதற்காக நமக்கு துணிச்சல் மிக மிக அவசியமாக தேவைப்படுகிறது. துணிச்சல் இருந்தால்தான் ஒரு துயரத்தையும் பல்வேறு மன அழுத்தங்களிலிருந்து நம்மால் துணிந்து வெளிவர முடியும். இப்படி துணிச்சல் இல்லாத போது நாம் ஏறெடுக்கிற எல்லாம் சாட்சியங்களாய் மாறப்போவதில்லை. அது வெற்றித்தனமாகத்தான் மாற நமக்கு வழிவகுக்கும். ஆகவே நல்ல சாட்சியங்களாய் இருக்க நாம் முயற்சிப்போம். இன்று பல்வேறு நிகழ்வுகளில் பலருக்கு சாட்சியங்களாய் வாழ நாம் விரும்புகிறோம். ஏன் பல நிகழ்வுகளில், வீட்டு சுப நிகழ்வுகளில் நாம் அப்படித்தான் இருக்க முயற்சிக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவை நாம் முழுமையான ஏற்றவர்களாய், நல்ல நம்பிக்கையாளர்களாய், அவருடைய விசுவாசியாய் சாட்சியம் பகர முயற்சித்திருக்கிறோமா? சிந்திப்போம். நாம் நம்முடைய வாழ்வில் நமக்கு வரும் துன்பங்களை விரும்பி ஏற்கிறோமா? நம் அழைப்பில், தொழிலில், வீட்டில் வரும் துன்ப வருத்தங்களையும் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோமா? இது அனைத்தும் கடவுளுக்கு சாட்சியம் தரும் என்பதை நம்புகிறோமா? இப்படி நம்பிக்கையுள்ளவர்களாக நாம் எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். துன்பங்கள் வழிதான் மாட்சி என்கிற கிறிஸ்தியலை முழுமையாக கடைபிடித்து வாழ முயற்சிக்க வேண்டும். துன்பம் இல்லாத வாழ்வு இல்லை, துன்பத்தில் உதவாத கடவுளும் இல்லை. குறிப்பாக இறைப்பற்றுள்ள நம்பிக்கையுள்ள நல்ல நம்பிக்கையாளர்கள் இந்த சோதனையிலிருந்து விடுவிக்க ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே எல்லாம் சாட்சிய வாழ்வோடு வாழ முயற்சிப்போம். நல்ல சாட்சியங்களாய் இந்த கத்தோலிக்க திரு அவையில் இருப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.